ஒரு முதிர்ந்த அரசியல்வாதி. ஆனால் காலத்தினுடைய கொடுமை காரணமாக அவர் இப்போது கட்சி ஆரம்பித்திருக்கிற நடிகரோடு சேர்ந்து நிற்கிறார் என்பதை பார்க்கின்ற பொழுது எங்களுக்கு வேதனையாக இருக்கிறது. இப்போது அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தில் இருக்கின்ற அத்தனை பேரும் இணைந்திருக்கிறார்கள். பலமானதாக மாறிக்கொண்டிருக்கிறது. வெற்றி என்பது தேசிய ஜனநாயக கூட்டணிக்குத்தான் என்பதை மக்கள் முடிவு செய்வார்கள். திராவிட முன்னேற்ற கழகத்தை அவர்களுடைய குறிப்பாக பட்டியலின சமுதாயத்திற்கு எதிரான கொடுமைகளை பற்றி பேச முடியாத காங்கிரஸ் கட்சி தலைவர் யாருக்கு யார் தொங்கு சதையாக இருக்கிறார்கள் என்பதை சட்டப்பேரவையில் நாங்கள் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். ராகுல் காந்தி சீக்கிய சமுதாயத்தை கேவலப்படுத்திருக்கார். Yes, it is not the first time that Congress leader is targeting the Sikh community. So it is in the DNA of Congress of targeting the Sikh community and contributed immensely for the nation building. So this shows his poor mindset and understanding about the Sikh community. என்ன எங்களோட கூட்டணி பலமான கூட்டணிங்க. இத பாருங்க, அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தோட தலைவர்கள் பகுதி செயலாளர் எல்லாம் ஒன்னா நிக்கலாம். இதுக்கு முன்னாடியும் பல்வேறு இடங்கள்ல நடத்தி இருக்கோம். அது ஒருவேளை உங்களுக்கு தெரியல. வடக்கு தொகுதியில போட்டியிடுறத பத்தி கட்சியோட தலைமை அறிவிக்கும் போது பாத்துக்கோ. அதெல்லாம் கட்சி முடிவு பண்ண வேண்டியது. இதுக்கு முன்னால போன வாரம் வந்து தெற்குல வச்சாங்க, யாருமே வந்து கேட்கல. பாரதிய தமிழகம் முழுவதும் 234 தொகுதிகளிலேயும் எங்கள் கூட்டணி வெற்றி பெற வேண்டும். அண்ணன் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் முதலமைச்சராக வேண்டும் என்பதற்காக இந்த மாதிரி ஆயிரக்கணக்கான முகாம்களை நடத்துவதற்கு பாஜக தயாராக இருக்கிறது. நீங்க சொல்றீங்க திமுகவோட தேர்தல் அறிக்கை மாதிரி அதிமுக கொடுக்குதுன்னு. நாங்க சொல்றோம் 10 வருட காலம் அம்மாவின் ஆட்சியில் எந்தெந்த திட்டங்கள் எல்லாம் அமல்படுத்தப்பட்டதோ அதனுடைய தொடர்ச்சியை தான் புரியுது. எல்லாமே இல்ல. ஸ்கூட்டர் திட்டத்தை நிறுத்திட்டாங்க, தாலிக்கு தங்க நிறுத்திட்டாங்க, லேப்டாப் நிறுத்திட்டாங்க. இந்த மாதிரி எதெல்லாம் மக்களுக்கு பெண்களுக்கு நன்மை செய்கிற திட்டங்கள் எல்லாம் அதிமுகவினுடைய திட்டங்களை நிறுத்திவிட்டு இவர்கள் ஏதோ புதிதாக செய்வது போல ஒரு நாடகத்தை நடத்தினார்கள். அதனால இது வெர்ஷன் 2 அல்ல. இங்கு அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தேர்தல் அறிக்கையில் என்ன வாக்குறுதி கொடுக்கப்பட்டிருக்கிறதோ அதை நிறைவேற்றுவதற்கு மத்தியிலே இருக்கின்ற பிரதமர் மோடி அரசு முழுமையாக துணை நிற்கும்.